நெக்ஸ்ட்டு சம் பார்த்தா இங்கே நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னம் கொடுத்து இதில் எது வந்து பெரிய பின்னம்னு கேட்டிருக்காங்க. 15/7, 15/18, 15/19, 15/21, 15/23. ஸோ இதில் வந்து எது பெரிய பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது பாருங்கள். மேலே எல்லாத்துலேயுமே 15 தான். ஸோ இந்த மாதிரி சம்மில் மேலே ஒரே நம்பராக வந்துச்சுன்னா ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ 17ல் 15 போயிடுச்சுன்னா போட்டு காட்டுறேன் பாருங்கள். 15 - 17. ஸோ இங்கே என்ன 2 டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி 18ல் 15 போயிடுச்சுன்னா 3 டிஃப்ரென்ஸ் வரும். 19ல் 15 போயிட்டுனா 4 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி 21ல் 15 போயிட்டுனா 6, 23ல் 15 போயிடுச்சுன்னா 8. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 6, 8. ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இதில் எப்படி அப்படின்னா இதில் வந்து சரி இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இதில் எப்படி பெரிய பின்னம் அப்படின்னா எது இருக்கிறதுலே சின்ன வேல்யூவாக இருக்குதோ அதுதான் மிகப்பெரிய பின்னம். அப்போ ரெண்டு வந்து நம்ம எது ரெண்டுத்தையும் கழிச்சு வந்தது 15/17. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 15/17 இதான் ஆன்சர். ஸோ இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதுதான் வந்து மிகப்பெரிய பின்னம். இதே இந்த இடத்துல சின்ன பின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே எது பெரிய வேல்யூவோ அது சின்ன பின்னம். ஆனால் இது வந்து மேலே ஒரே நம்பராக இருக்கிற பட்சத்துக்கு தான் இது வந்துட்டு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு செட் ஆகும்.